அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பட்டிமன்ற தலைப்பில் ஓட்டல் உணவு ஆரோக்கியத்தின் சீர்கேடு என்றவரையும் ஓட்டல் உணவு அவசியத்தின் மறுவீடு என்றவரையும் வாதிட உள்ளனர். இன்றைய காலகட்டத்திற்கு இது மிகவும் தேவையான அருமையான தலைப்பு. ஒரு அணியினர் தெல்லிமேடு பள்ளி, மற்றொரு அணியினர் தத்துணூர் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பேசும் இரண்டு அணியிற்கும் ஒரு சிறப்பு பரிசு உண்டு என்பதை பள்ளி நிர்வாகம் அறிவித்துள்ளதால் பேச்சாளர் தாங்கள் சொல்ல வரும் கருத்துக்களை ஆழமாகவும் மிகவும் சுருக்கமாகவும் அழகாகவும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாதத்திற்கு சத்தான கருத்துக்களை எடுத்துரைக்கும் மற்ற அணியினர் விவாதங்களை மறுத்து பேசவும் உண்டு. இருப்பினும் மற்றவர்கள் பேச்சை ஏளனம் செய்ய வேண்டாம். இரு தலைப்பினருக்கும் வாதிட பல அருமையான கருத்துக்கள் உள்ளது என்பதை நான் அறிவேன். உலகம் முழுவதும் வெளியிடங்கள் என்பது ஒரு ஃபேஷனாகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் நாங்கள் கையேந்தி பவனியிலிருந்து 7 ஸ்டார் வரை வகை வகையான ஹோட்டல்கள். இந்திய நாட்டில் பணம் படைத்தவர் முதல் அடிமட்ட தொழிலாளர் வரை அவரவர் வசதி ஏற்பவும் அவசரத்துக்கு ஏற்பவும் பயன்படுத்திக் கொள்கின்றனர். அது ஆரோக்கியமானதா அவசியமானதா என்று யாரும் யோசிப்பதில்லை. பசி எடுத்தால் எங்கேயாவது கிடைப்பை சாப்பிட்டு தானே ஆக வேண்டும். வயிற்றை காய விட முடியாது. மேலும் மக்களிடையே பணப்பொழுக்கம் அதிகமாகிவிட்டது. பெண்கள் படித்து வேலைக்கு செல்கின்றார்கள். ஓய்வுக்காக உணவகத்தில் இருந்து உணவு வாங்குவது பல வீட்டில் வாடிக்கையாகி போனது. இதிலிருந்து இவர்களை மீட்டெடுப்பது நாய்வாடை நிமித்தம் முயற்சிப்பதற்கு ஒப்பாகும். இந்த பட்டிமன்றம் மூலம் ஓட்டல் உணவு பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் இங்கு வந்திருக்கும் பேச்சாளர்கள் அனைவரும் மிக சிறந்த பேச்சாளர்கள். இவர்கள் தரப்போக்கும் கருத்துக்களை கொண்டு ஓட்டல் உணவு சாதக பாதங்களை நாமும் அறிந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வரலாம். என் பாடுதான் திண்டாட்டம். தீர்ப்பு வழங்குவதில் சிக்கல் வந்துடுமோ என்ற அச்சம் எனக்குள் இருக்கிறது. பார்க்கலாம். நான் தத்துணூர் பள்ளியை சேர்ந்தவனாக இருந்தாலும் என் தீர்ப்பு தீர்க்கமாக தான் இருக்கும் என்பதை முதலில் தெரிவித்து ஓட்டல் உணவு ஆரோக்கியத்தின் சீர்கேடு என்ற இளைய பேச்சாளரை பேச அழைக்கின்றேன். ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் 5 நிமிடம் வழங்கப்படும். 5 நிமிட முடிவில் பெல் அடிக்கப்படும். பேச்சாளர் பேச்சை முடித்துக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சுற்றுதான். அணித்தலைவர் உட்பிட வாருங்கள். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன். பேச வந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் கூடியிருக்கும் பெற்றோர்களுக்கும் எனதருமை மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் என் வணக்கங்கள். மிகவும் அருமையான தலைப்பு. பெற்றோர் கூடியிருக்கும் இந்த சபையினில் பேச வேண்டிய முக்கியமான கருத்து. முதலில் நாம் இதற்கான அடிப்படை காரணங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கூட்டு குடும்பங்கள் இன்று கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை காணவில்லை. தனி குடித்தனங்கள் பெருகி குடும்ப பெரியவர்கள் துணைக்கில்லாமல் அனாதைகள் போல் சிறு சிறு குடும்பங்களாக வாழ்ந்து வருவதுதான் இன்றைய வாழ்க்கை முறையாகி போச்சு. உனக்கு நான் எனக்கு நீ என்று வாழும் இன்றைய வாழ்க்கையில் அடுத்த வீட்டில் யார் இருப்பவர்கள் என்பது கூட தெரியவில்லை. மிக வேகமான வாழ்க்கை. இதில் அவசர ஆபத்திற்கு அடுத்தவர் உதவியை தேடுவது என்பது முடியாத ஒன்று. தேவை என்றால் நாம் ஹோட்டலுக்கு தான் ஓட வேண்டும். இன்று நீங்கள் ஓடக்கூட தேவையில்லை. ஹோட்டலே வீட்டிற்குள் நுழைந்து விட்டது. மொபைலில் ஒரு பட்டனை தட்டினால் போதும், தேவையான உணவு உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டும். விஞ்ஞான உலகத்தில் எல்லாமே கையுக்குள் அடக்கம். அனுபவிக்க வேண்டியதுதானே. அதை விட்டுவிட்டு ஆரோக்கியமானதா அவசியமானதான்னு பட்டிமன்றம் எதற்கு? ஐயா, உடம்புக்கு முடியலை, அதனால சமைக்க முடியலை, என்ன செய்வது? பக்கத்து வீட்டிலையா சாப்பாடு கேட்க முடியும்? அன்னைக்கு 4 பேர் வீட்டில் இருந்தாங்க. ஒருத்தருக்கு முடியலைன்னா இன்னொருத்தவங்க சமைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இது சாத்தியமா? திடீர்னு 4 பேர் வீட்டுக்கு வந்தால் என்னையா செய்வது? அவங்களோட பேசுவதா இல்லை அவங்களுக்கு ஆக்கி அரிசி செஞ்சு போடுவதா? நம்ம அவசரத்திற்கென்றே ஆபத்தாண்டவனா ஸ்விக்கி ஸ்மோட்டா இருக்கிறார்களே. ஒரு பட்டனை தட்டினால் சாப்பாடு, வேலை முடிஞ்சுது.
அவசரத்திற்கு என்னையா செய்ய முடியும்? இதுக்கு போய் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பது? அடிப்பட்டவனை ஹாஸ்பிட்டலிற்கு அழைத்து போகாமல் அவனோடு செல்ஃபி எடுப்பதற்கு சமம், சரியா? இதெல்லாம் கூட வேண்டாம், விட்டு தள்ளுங்க. அது எப்படி விட்டு விட முடியும்? நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ள தானே வேண்டும். அது இல்லையா, அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு. உங்க வீட்டுல வேலைக்கு போறாங்களா ஐயா? இதுவா முக்கியமான விஷயம்? போறாங்க. அவங்களும் 6 நாளுக்கு சமையல் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு ஓடுறாங்க. ராத்திரி வந்ததும் மீண்டும் இரவு சாப்பாடு செய்யணும். ஐயா, உங்களுக்கு சுட சுட தானே சாப்பாடு பிடிக்கும்? எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்ப சொல்லவே வேண்டாம். பாவம், சாயந்தரம் வந்ததும் அடுப்பை ஏத்தணும், காலையில அறக்க பறக்க ஒரு சமையல், எதையோ கட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு ஓடணும். பிறகு ராத்திரிக்கு உடம்பு வசதியோடு சுட சுட சமையல். பொம்பளை உடம்பு என்ன மிஷினா நடுவரே? மிஷினுக்கு கூட ஆயுத பூஜை, ஞாயிற்றுக்கிழமைன்னு ஓய்வு இருக்கு. இந்த பாவப்பட்ட பெண் ஜென்மம் இருக்கே. ஏவாம் பாவப்பட்ட ஜென்மம் சொல்ற? மாந்தராய் பிறப்பதற்கு மாதமும் செய்து வேண்டுமம்மா. ஐயா, இதெல்லாம் இந்த ஆம்பளைங்க சொல்லி வச்ச டைலாக். அவங்களுக்கு வேலை ஆகணும்னா மனே தேனேன்னு சொல்லுவாங்க. நமக்கே புல்லரிக்கும். மனுஷன் திருந்திட்டாரோன்னு தோணும். வேலை முடிஞ்சதும் அட சனியனேன்னு செல்லம்மா கூப்பிடுவாங்க. அப்பதான் நமக்கே புரியும் இந்த மனுஷன் ஜென்மத்துக்கும் திருந்த போறது இல்லைன்னு. இப்படி ஒரு கதை இருக்கா? நமக்கு தெரியாம போச்சே. பின்ன என்ன நடுவரே, எங்கேயாவது பொம்பளை நிம்மதியா இருக்க முடியுதா? 6 நாள் வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் மாடாய் விளைக்கிறார். இதுல நம்ம வர வாங்கி பெத்து வச்சிருக்குமே, இதுங்க படுத்துற பாடு இருக்கே. இதையும் சமாளிச்சு பெருமூச்சு விட்டதும் ஞாயிற்றுக்கிழமை வரும். அன்னைக்கு ஒரு நாள் உடம்பு ரெஸ்ட் கேட்கும். ஒரு நாள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டாதான் என்ன? இதுக்கு ஒரு பட்டிமன்றம், அது கூடாது இது கெடுதல்னு சொல்றதுக்கு வெக்கம் இல்லாம இங்க ஒரு கூட்டம் வேற உட்கார்ந்துருக்கு. அவங்க வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ முடியும். 7 நாளும் சமைச்சு போட்டு 365 நாளும் சாதா சமையல்னு போனா வாழ்க்கை அலுப்பு தட்டும் நடுவர் அவர்களே. பிறந்ததே சமைச்சு போடுதான்னு தோணும். நமக்குன்னு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்காது. 4 இடம் போய் வர முடியாது. ஊரை தெரிஞ்சுக்க நேரம் இருக்காது. உலக நடப்பு புரியாது. வீடு, ஆபீஸ், சமையல்னு வாழ்க்கை சுருங்கி போகும். இதுல உனக்கு ஒன்றும் தெரியல. மட சாம்பிராணி, எதுக்கும் லாக் இல்லைன்னு புருஷங்கிட்ட பட்டம் வேற. எதுக்கும் லாக் இல்லாமல உன் பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி காலம் பூரா வாய்க்கு ருசி ஆக்கி போட்டு குடும்ப கஷ்டத்துக்கு எங்க பங்கா வேலைக்கு ஓடி எதையோ சம்பாதிச்சு கொடுத்து சிவனேன்னு இருந்தா இவங்க தராங்க பாருங்க பட்டமும் பதக்கமும். குடும்பத்துக்கு இவ்வளோ உழைக்கிற பொம்பளைய நீங்க தெய்வமா பார்க்க வேணாம். ஒரு மனுஷியா பார்த்து அவளை அப்பப்ப வெளியே கூட்டு போக அவளுக்கு பிடிச்சதை வாங்கி தர வேண்டாமா? ஐயா, இவங்க கிட்ட ஒரு புடவை நகை வாங்க நம்ம படுற பாடு இருக்கே சொல்லி மாலது. நமக்கு வாங்கி தர 1008 கணக்கு பார்ப்பாங்க. அப்பப்பா புடவை நகை கேட்டா எங்கப்பா வரவரு? நீங்களும் அப்படிதான் பேசுவீங்க. ஐயா, நாம வேலைக்கு போறோம், 4 பேர் மதிக்க வேண்டாமா? தினம் ஒரு புடவை மாற்றி கட்டினாதான் மரியாதையா இருக்கும். பொம்பளைங்களை பார்த்தாதான் தெரியுமே, மேலேருந்து கீழே இருக்க நம்மளை அழைப்பாங்க. ஏதோ ஐயா மனசுல இருந்ததை போட்டு உடைச்சிட்டேன். இன்னைக்கு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எங்க அணிக்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு நம்புறேன். பாருங்க, எதிரில் உங்க வீட்டம்மா தலையாட்டி ஆட்டி நான் பேசுறத ரசிக்கிறாங்க. புடவை நகைன்னு சொன்னதும் கை தட்டி வர வைக்கிறாங்க. உங்களுக்கு சுட சுட சாப்பாடு வேணும்னா தீர்ப்பை சரியா சொல்லுங்க. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த என் பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரியா, இப்போல்லாம் புது புது டெக்னிக் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கேட்டு நம்ம வீட்டை எதில் உட்கார வச்சது மட்டும்னா மிரட்டல் வேற விடுறாங்க. இந்த நடுவல்பட்ட பாட்டை பார்த்தீங்களா மக்களே? நான் பேச போகிறது கொஞ்சம் தீர்ப்பு எப்படி இருந்தால் என்ன, எல்லாருக்கும் பரிசு உண்டு.
என் வாயை எப்படி சுலபமாக மூடிட்டாங்க பார்த்தீங்களா? இதுக்கும் மேலே நான் ஏதாவது பேசினா சுட சுட விடுங்க. தண்ணி சோறு கிடைக்குமான்னு தெரியலை. இப்போவே கண்ணை கட்டுதே. இன்னும் 5 பேர் சமாளிக்கணும். போகட்டும், பார்க்கலாம். இருந்தாலும் இவங்க நல்லா பேசுகிறாங்க. தரமான கருத்துக்கள். இதுக்கெல்லாம் பட்டிமன்றம் எதுக்குன்னு கேட்டதோடு இதுக்கெல்லாம் நடுவர் ஒரு கேளுன்ட்டு ஓங்கி கணத்தில் அரைஞ்சது மாதிரி கேட்டாங்க. யதார்த்தமான வாதம். நாட்டிலையும் வீட்லேயும் நடக்கிறத அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. எதிரணியை பார்த்தா கொஞ்சம் பாவமான இருக்குது. ஆனால் இதர்களுக்கு சரித்தவர் வேலை இல்லை. வாங்க, உங்கள் வாதத்தை வைங்க. சிரிப்புக்கு இடையே கருத்தை திணிக்கும் பேராற்றல் கொண்ட எமது பட்டிமன்ற நடுவருக்கு வணக்கம். இரு அணி பேச்சார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 6 நாள் உழைச்சிட்டு 7வது நாள் ஹோட்டலில் சாப்பிட்டா என்ன குறைஞ்சி போகுன்னு என்ன தருமே சகோதரி ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. எதெல்லாம் குறையும்னு முடிஞ்சவரை இங்கு பட்டியல் போட முயற்சி செய்கிறேன். ஐயா, அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் 10-15 பேர் இருப்பாங்க. அதற்கெல்லாம் மூத்த பெண்மணி தான் எல்லோருக்கும் சமைப்பாங்க. அப்போல்லாம் பெருசாக ஹோட்டலெல்லாம் கிடையாது. அங்கே இங்கேன்னு டீ கடை தான் இருக்கும். யாராச்சும் திடீர்னு வந்தால் கூட அடுப்பில் படப்படன்னு செஞ்சு போட்டுருவாங்க. எந்த ஒரு மிஷினும் இல்லை. ஒரு எல்லாம் அம்மிக்கல் தான். கேஸ் அடுப்பு கிடையாது. விறகடுப்பு அல்லாத மண்ணெண்ணெய் அடுப்பு தான். ஆனால் உரமேற இந்த உடலோ மிஷின் ஓடி ஓடி உழைச்சது. அந்த காலத்தில் 1-2 அரசாங்க ஆஸ்பத்திரி தான் இருக்கும். தனியார் ஆஸ்பத்திரி எங்கேயாச்சும் ஒன்று இருக்கும். மருந்து கடைகள் இல்லை. மருந்து மாத்தினா என்னன்னு கேட்ட காலம். அப்படியே உடம்புக்கு ஏதாவது வந்தால் கூட இயற்கை வைத்தியம் தான். ஆனால் இன்னைக்கு வாட்ஸ்அப்பை திறந்து பாருங்கய்யா, கண்டவனு டாக்டர் மாதிரி வைத்தியம் சொல்கிறான். இதுக்கு 6 பேர் லைக் வேற போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டில் வீட்டில் நோய் பெருத்து போச்சுன்னு அர்த்தம். இப்போல்லாம் பொம்பளைங்களுக்கு மாவாட்ட ஒரு மிஷினு, காப்பி போட ஒரு மிஷினு, துணி துவைக்க பாத்திரம் கழுவ ஒரு மிஷினு. இதை விட ஒன்று இருக்கு ஐயா, மீந்த சாப்பாடை புதைக்க ஒரு ஐஸ் பெட்டி. அது பேர் கூட ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இந்த உடம்புக்குள்ள 6-8 நோய் வேறு. என்ன வாழ்க்கை! வாழ்க்கையை அனுபவிக்கதான் இவர்கள் பிறந்தார்களா? இதில் 7 நேரம் வேறு ஹோட்டலில் சாப்பிடணுமா? ஏன் சுகர் வராது, பிபி ஏறாது? இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்கு? எவ்வளவுக்கு எவ்வளோ ஹோட்டல் சாப்பாடு வீட்டுக்குள்ளே வந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு தெருக்கு தெரு ஆஸ்பத்திரி வந்துடுச்சு. அது பக்கத்தில் 2 மருந்து கடைகள் வேறு. புருஷன் பொண்டாட்டி 20 வருஷம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஆரோக்கியத்தை மருந்துக்கு செலவு செய்ய புத்திசாலித்தனமா? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் இல்லையா? இப்போல்லாம் யார் சொத்து எவ்வளோன்னு கேட்குறா. இல்லை சுகர் எவ்வளவு, பிபி எவ்வளோன்னு கேட்டு நம்மளோட அதிகமாக இருந்தால் சந்தோஷப்பட்டு கொள்வதோடு நம்மளோட அதிகமாக இருந்தவங்களுக்கு இவங்களே மருந்து ஆலோசகர மாதிரி பொறு பண்ணுவாங்க பாருங்க. சொல்லி மாளாது. இந்த கொடுமையெல்லாம் நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்குது. என்ன பண்ணுறது? இப்போ அவன் சொத்தை வாங்கிடுறான். ஆனால் குறைந்த செலவான ஆரோக்கியத்தை கோட்டை விட்டுடுறான். இதில் என்ன வருத்தம்னா, நம்மளை விடமாத்தவனுக்கு நோய் கூட இருந்தால் மனசில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. சரியா சொன்னீங்கய்யா. உழைச்சா ஏன் நோய் வரப்போகுது? விவசாயி உரத்தை போட்டு பயிர் வளர்க்குறான். ஆனால் வியாபாரி கலப்படை செஞ்சு சந்தைக்கு அனுப்புகிறான். கடைக்காரன் இந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாம் விற்று போக கெட்டதை மலிவிலையில் உணவுகளுக்கு அனுப்புகிறான். மக்கள் விரும்புகிற மாதிரி உணவு வேணும் அதில் கண்டையும் கலந்து மக்களுக்கு விற்கிறான். தரம் கெட்ட பொருட்கள் மற்றும் சுகாதாரமற்ற உணவு ஏன் வாந்தி பேதி வராது? நம்ம ஃபுட் பேஷண்ட் ஸ்டெயிலாக யோசிக்கிறோம். பின்னாடி இவ்வளோ கொதறதுன்னா நம்புவீங்களா? நம்ம நாட்டில் பொருட்கள் வாங்குபவன் கன்சியூமர் அல்ல, கஸ்டமர் இல்லை, ஏமாளி. 2 மாதத்துக்கு முன்னாடி பெரம்பூர் பக்கம் 22 வயதான ஒரு டீச்சர் கடையில் ஷவர்மா சாப்பிட்டு உடல் நலம் கெட்டு ஆஸ்பத்திரி போவதற்குள் இறந்த சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 வயசு பெண் குழந்தை ஹார்ட் அட்டாக் எங்கேருந்து வரும்? உணவுகளின் பயன்படுத்தப்படும் தரம் கெட்ட பொருட்கள் மற்றும் காலாவதியான பொருட்கள் மூலம்தான் என்றால் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு உணவு வெளியிடங்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு ருசியாக இருக்கோ அதில் பெரிய அளவில் ஆல்பத்து இருக்குன்னு என்பதை நாம் புரிஞ்சுப்போம். பிள்ளைங்க பீட்சா பர்கர் ஷேர்மண்ட் கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு நீங்கள் வசத்தை வாங்கி தருவீங்களா?
விஷத்தை யாருப்பா வாங்கி தருவாங்க? ஐயா, நீங்க வெளியே வாங்கி தர எல்லாரும் நான் உடலுக்கு தீமைதான். தொடர்ந்து ஓத்தரை சாப்பிட்டா வியாதி வரத்தான் செய்யும். பெற்றோர் வாங்கி தரும் பாக்கெட் ஸ்நாக், சாக்லேட், கேக்கில் இருக்கிற பீட்சா, பர்கர், ஐஸ்கிரீம் எல்லாமே ஆரோக்கிய கேடுதான். குழந்தைகளை சந்தோஷப்பட்டுட்டோன்னு பெத்தவங்க நினச்சிட்டு இருக்காங்க. குழந்தைகளை யாயலை குறைச்சிட்டோன்னு என்பதை அவர்கள் உணரவில்லை. எதுக்கு தெருக்கு தெரு ஒரு கையேந்தி பவன்? ஸ்கூல் காலேஜ் பக்கம் போய் பாருங்க. பாட்டில் அடிச்சா கலர் தண்ணி, சொஜ்ஜி பஜ்ஜின்னு என்னென்னமோ விற்கிறான். மதியானமே எடுத்து போகுது. எதை போட்டாலும் திண்டத்துக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குன்னு விதமாக செய்கிறான். 80 வயசு வரை ஆர்த்தோடு வாழ வேண்டிய 40 வயசுலே பல வியாதிக்கு ஆளாகி சம்பாதிக்கின்ற பாதி பணம் ஆஸ்பத்திரிக்கு மருந்து மாத்திரைக்கு தான் செலவு செய்ய காரணம் நம் வாழ்கின்ற மொழியில் ஏற்பட்ட பெரிய மாற்றம்தான். ஐயா, நான் கேள்விப்பட்ட ஒரு உண்மையை இங்கே சொல்ல விரும்புகிறேன். கேட்டால் மனசு ரொம்ப கஷ்டப்படும். பெண்கள் கல்லூரி இரத்த தான முகாம் எடுத்தவங்க சொன்னது, பாதி பெண்களுக்கு போதிய ரத்தம் உடம்பில் இல்லையா, வெயிட்டும் ரொம்ப குறைவாம். ரத்தம் கொடுத்து பாதி மாணவிகளுக்குமே திருப்ப அனுப்பப்படுகிறாம். பீட்சா, பர்கர், இட்லி, தோசை எங்கேருந்து வரும் ரத்தம்? ஒரு கூழ் கஞ்சி பழையதெல்லாம் சாப்பிட்டா ஏன் ரத்த சோகை வரப்போகுது? ஐயா, சாப்பிட வேண்டிய உணவை சாப்பிடாமல் தரிப்பது, நேரக்கெட்ட நேரத்தில் கண்டதும் சாப்பிடுவது ஆரோக்கிய கேடு. ராத்திரி 12 மணிக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான். இவனுக்குனே மின்னன் மசாலா ஹோட்டல்கள் வேற திறந்துருக்கு. சென்னை அண்ணா நகரில் ஃபுட் பிளாஸான ஒரு இடத்தில் விடிய எது வேணாலும் கிடைக்குமா? சனிக்கிழமை இரவு 1 மணிக்கு கூட்டம் அள்ளும் போது பாருங்க. இவர்களெல்லாம் அவர்கள் வாயை தோண்டி கொள்கிறார்கள். எப்போ போட்டாலும் எரித்தருக்கு வயிறான பாய்லர். ஐயா, 12 மணிக்கு எப்படி செரிமானம் ஆகும்? செரிமானம் ஆகாத உணவு வயிற்றில் இருந்தால் தூக்கம் கெடும், உடல் கெடும், மறுநாள் முழுவதும் உழைப்பு கெடும். பாலாய் போன நாக்கு சுகத்தால் வாழ வேண்டிய மனுஷன் பாதிலே போய் சேர்ந்துறான். பணம் இருந்தால் எதை வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிடுவதா? சம்பாதிக்கின்ற பணத்தை அனுப்பிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஆயிலும் ஆரோக்கியம் மிக்க முக்கியம். ஆப்பிள் நிறுவனத்தை ஆரம்பித்த ஸ்டீவ் ஜாப்ஸ் தனது 54 வயதில் மரணப்படுக்கையில் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொருவரும் கவனிக்கத்தக்கது. 30,000 சதுரடி வீட்டில் 300 சதுரடி ரூமில் நான் முடங்கி கிடைக்கிறேன். வங்கியில் என் கணக்கில் கோடிக்கணக்கான பணம் உள்ளது. எங்கள் படுக்கையில் நான் அதை வைத்து என்ன செய்ய முடியும்? எதற்கு வேணும்னாலும் ஆட்களை நியமிக்கலாம். ஆனால் நம் வியாதியை சுமக்க பணியாளர்களை நியமிக்க முடியுமா? குடும்ப உறவை மறந்தேன். குழந்தைகளை கொஞ்சம் விளையாடுவதில்லை. இப்போது மரணம் என்னை தழுவி கொண்டு விட்டது. பார்க்க ஆட்கள் இல்லை. எவ்வளவு நிதர்சனமான வார்த்தைகள்! பணம் பணம் என்று அழும்பவர் குடும்பத்தை மறந்து ஆரத்திலிருந்து உடலை கெடுத்துக்கொண்டு பின் அந்த பணத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? உடம்புக்கு முடியலையே, சோத்துல ரசத்தை ஊற்றி சாப்பிடு. யாராச்சும் திடீர்னு வந்துட்டா சாதம், சாம்பார், பொரியல் போதும். சொல்லாமல் வந்தவங்களுக்கு புகார் பிரியாணி கேட்குதா? நொய் கஞ்சி, பாலி கஞ்சி, வெந்த சாதத்தோட கஞ்சி, துவையல், பொரியல் எல்லாம் நொடி பொழுதில் செய்யக்கூடியதானே. கொரோனால நம்ம நாட்டில் இறந்தவங்களோட மேலே நாட்டில் இறந்தவர்கள் அதிகம். காரணம், நம்மை போன்றே அவர்கள் பாரம்பரிய உணவை சற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் உணவில் மிளகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இருப்பதில்லை. ஐயா, பணம் போச்சா நமக்கு கவலைப்பட வேணாம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நாம் எந்த வயதில் வேணாலும் சம்பாதிக்கலாம். இன்னும் நம் நாட்டில் 70-75 கடந்தவர்கள் உழைத்து குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள். KFC சிக்கன் ஹோட்டல் அமெரிக்காவில் துவங்கிய டேவிட் சாண்ட்ரஸ் தனது 65 வயதில் தான் KFC என்ற டிமார்கன் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்தார். தனது 80 வயதில் KFC விளம்பரத்தை தன்னையே முன்னிலைப்படுத்தி நடித்திருந்தார். ஆரோக்கியம் மட்டும் உங்களுடன் எப்பொழுதும் வரும் என்பதற்கு ஒரு உதாரணம். ஆரோக்கியம் போல நாம் நிச்சயம் கவலைப்பட்டு தான் ஆக வேண்டும். வேலை செய்ய முடியாது. அப்படியே வேலை செய்தாலும் வாங்கும் பணம் மருந்திற்கு போயிடும். வாழ்க்கை கசக்கும். வாழ்கின்ற காலம் வேதனையான காலமாக தான் இருக்கும். வரும் முன் காப்பதே புத்திசாலித்தனம். ஓட்டம் குடும்பத்திற்கு மட்டும் கேடுதல், சமுதாயத்துக்கு சீர்கேடு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பளம் பொறிக்கிற மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டாங்க. சிந்திக்க வேண்டிய ஆழமான கருத்துக்கள்
விஷயத்தை வாங்கி குழந்தைகளை தருவீர்களா என்ற கேள்வி ஒவ்வொரு பெற்றோரும் கவனிக்க வேண்டிய விஷயம். பொட்டில் அடித்த மாதிரி கேட்டது. பெண்கள் கையில் காசு வச்சுருந்தா எப்போ வேணாலும் எது வேணாலும் வாங்கி சாப்பிடுவாங்களா என்பது வீண் செலவு செய்யும் ஆண்களுக்கான கேள்வியாகும். இன்றைய சுகம் நாளைய கேள் என்பதை மிக தெளிவாக சொல்லி சென்றார்கள். உதாரணத்திற்கு ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் தனது மனநல படிக்கையில் பேசியது நம் கண்முன் கொண்டு வந்து காட்டியது மிக சிறப்பு. கண்கட்டின பிறகு சூரிய நமஸ்காரமா என்றே பேசிய வேகம் பட்டிமன்ற தலைப்பின் மீது அவர்கள் கொண்ட மோகத்தை காட்டுகிறது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பேச போகிறீங்களா? சரி வாங்க, உங்கள் வாதத்தில் இருக்கிற நியாயத்தை பார்க்கலாம். ஓட்டல் உணவு அவசரத்தின் மறுவீடு என்ற தலைப்பில் தன் அணிக்கு ஒளி சேர்க்க அவர்களை பேச அழைக்கின்றேன். வாங்க, உங்கள் வாதத்தை வைங்க. அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அன்றைக்கு 10-15 பேருக்கு ஒருத்தரே சமைப்பாங்களாம். மிஷின் கூட கிடையாதான். ஐயா, சமைக்கிறவங்க வேணா ஒருத்தராக இருக்கலாம், ஆனால் தண்ணி பிடிக்க, காய் நறுக்க, கடைக்கு ஓட ஆளாளுக்கு ஒரு வேலையை அன்னைக்கு செஞ்சாங்க. சமையலும் சுலபமாக முடிஞ்சிடும். இன்னைக்கு அப்படியா இருக்கு? வீட்டுக்கார கொஞ்சம் வெங்காயம் நறுக்கித்தா சொன்னால் பேப்பரில் முகத்தை வச்சு மறைச்சிப்பாரு. பசங்களா, அதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது? எல்லா வேலையும் நம்ம ஒரே ஆளாக தான் செய்யணும். பல்லு தேய்க்கணும், குளிக்கணும்னா கூட அடுப்பு அணைச்சிட்டு தான் போக வேண்டியது இருக்குது. இது நடுவில் குழந்தைங்களை வேற கிளப்பணும், டிஃபன் வச்சு தரணும், சாப்பாடு கட்டணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், நாமளும் ரெடி ஆகணும். வேலைக்கு போனாலும் சதா இதுங்க நினைப்பு தான். சாப்பிட்டார்களா இல்லையா என்ற கவலை நம்மை சிந்திக்க வைக்கின்றது. அன்னைக்கு பெரும்பாலும் பெண்கள் வேலைக்கு போகவில்லை. சும்மா இருந்த நேரங்களில் சின்ன சின்ன வேலையை செஞ்சு முடிச்சிடுவாங்க. கடைக்கு போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிடுவாங்க. நாளைய சமையலுக்கு இன்றே எல்லாம் தயாராக இருக்கும். அந்த காலத்தில் எல்லா வேலையும் நாமளே எழுந்து செஞ்சுப்போம். 8-10 பசங்களை ஈஸியாக வளர்த்துட்டாங்க. இன்னைக்கு இதுங்க தூக்கத்துலேருந்து எழுப்பறதுக்கே மறு ஜென்மம் வந்து விடுகிறதையா. சரி, சாயந்தரம் வீடு வந்ததும் வீடு அலங்கோலமாய் கிடக்கும். வீட்டை சுத்தம் செய்து இரவு உணவு செய்து எப்படா போய் போடுவோம்னு உடல் நம்மை கெஞ்சும் போது ஏதாவது ஒரு வேலை தோணும். வீட்டில் இப்படி என்றால் வேலைக்கு போவது அதை விட கொடுமை. வேலை பலு ஒரு பக்கம், மேனேஜர் அச்சனா மறு பக்கம். இதனை எல்லாம் சமாளித்து பஸ்ஸில் ஏறி நிம்மதியாக உட்காரலாம்னா நம்ம ஒரு பஸ்ஸு ஒரு நரகம் மாதிரி நசுக்கி புழிஞ்சிடுவாங்க. அடிப்பட்டு உதப்பட்டு வீடு வந்து சேர்ந்தா திரும்பவும் சமையல். இதில் ஒவ்வொன்று கேட்கும். அவங்களுக்கு பிடித்த மாதிரி சமைக்கணும். சாப்பிட்டு அடுப்படி சுத்தம் செய்து விட்டு வந்து படுத்தா சூரியனுக்கு பிடிக்காது. உடனே கிழக்கு பக்கம் வந்து விடுவான். எதிர் வீட்டு சேவலும் கோவும். என்ன செய்வது? சரி, வாரத்தில் ஒரு நாள் ஓய்வெடுக்கலாம்னா அன்னைக்கு ஏதாவது ஒரு பண்டிகை வந்துவிடும். கோயிலுக்கு போகணும், கல்யாண கச்சேரிக்கு போக வேண்டியதற்கு, உறவில் யாருக்காவது முடியலன்னா போய் பார்க்கணும். இதுக்கு ஏதாவது பிளான் போட்டு அவசரமாக ஏதாவது செஞ்சு வச்சா ஏதாவது ஒன்று மூஞ்ச தூக்கி வச்சுக்கும். என்னன்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமையாவது வாய்க்கு ருசியா என்று இருக்கும். வெளியே போவதா, இல்லை இவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு போடுவதா, இல்லை ஹோட்டலில் ஆர்டர் செய்வதா என்று குழம்பி போகும். வாரத்தில் ஒரு நாள் ஓய்வெடுத்து ஹோட்டலில் சாப்பிட்டாதான் நம்மால் மற்ற வேலைகளை செய்ய முடியும். அன்னைக்கு அடுப்படியில் அடைக்காலம் புகுந்தால் வாழ்க்கை நரகமாகி போகும். கஷ்டப்படுவர்களுக்கு தான் இந்த உண்மை புரியும். மைக்கை பிடிச்சி எது வேணாலும் பேசிடலாம் ஐயா. சொல்கிறது ஈஸி, செய்யறது தான் கஷ்டம். வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு எடுத்து ஹோட்டலில் சாப்பிட்டா நோய் வந்து விடுமா என்ன? அப்படி வருமா? அப்படின்னா வீட்டில் சாப்பிட்றவங்க மட்டும் நோய் வரக்கூடாது அல்லவா? சரியா சொன்னீங்க நடுவரே. வெளியூரில் தங்கி வேலை செய்கிறவங்க சமைச்சா சாப்பிடுகிறார்கள். பெரும்பாலும் ஹோட்டல் தான் இது காலத்தின் கட்டாயம். நவீன மற்றும் வேகமான வாழ்க்கை முறையில் ஒரு அங்கமாகி விட்டது. வீட்டுக்குள்ளே ஹோட்டல் வந்தால் ஏதோ யமனே வந்து விட்ட மாதிரி எதிரணியனே கூப்பாடு போடுறாங்களே. அவங்க ஹோட்டலில் சாப்பிடுவதே இல்லையா? 365 நாள் வீட்டில் மட்டுமே சமைச்சு சாப்பிட்றாங்களா? இன்னைக்கு உலகம் முழுக்க ஹோட்டல் வியாபாரம் கொடி கட்டி பறக்கும்.
ஃபுட் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு மிகப்பெரிய தொழில். ஹோட்டல் உணவை கொண்டு வீட்டிற்கு கொண்டு சேர்க்கும் தொழில். பல கோடி மக்கள் இதன் மூலமாக சம்பாதிக்கிறாங்க. படித்து வேலையில்லா பட்டதாரிகள் ஓலா யூபர் ஓட்டுவது, ஹோட்டல் உணவை டெலிவரி செய்து வேலைகளில் இருந்து வருவது கண்கூடு. இந்த ஹோட்டல் தொழிலில் ஒரு ரகசியம் இருக்கு நடுவரே. சொல்லுமா, அது நல்லா இருந்தா இந்த பட்டிமன்ற வேலையை விட்டு அதுக்கு மாறுகிறேன். நடுவர் அவர்களே, ஓட்டல் முதலாளி வாங்கும் அரிசி பருப்பு போன்ற பொருட்களுக்கு 60 நாள் கழித்து தான் பணம் தருவான். பொருட்கள் வந்து இறங்கியதும் அதை அரைத்து இட்லி தோசை போட்டு உடனே காசை பார்த்து விடுவான். ஓட்டல் வளாகத்தில் கடன் அன்பை முறிக்கும்னு இவன் மட்டும் போர்டை மாட்டிட்டு 60 நாள் கழித்து தான் பணம் தருவான். இது நல்லா இருக்கே. என்ன நடுவராக கூப்பிடுவாங்க, செக்கை கையில் கொடுப்பாங்க. ஆனால் 15 நாள் தேதி தள்ளி போட்டு ஏதாவது கையேந்தி பவனுக்கு தான் இடம் பார்க்க வேண்டும். நடுவரே, இன்னொரு ஆச்சரியத்தை கேளுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் வெஜிடேரியன் இல்லைன்னா நான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு ராத்திரி 10 மணிக்கு போங்க. உட்கார இடம் இருக்காது. அது என்னமோ தெரியல, தின்றத்துக்குன்னு மட்டுமே இந்த ஒரு ஜென்மம் எடுத்த மாதிரி அப்படி ஒரு பேய் கூட்டம். நாள் பூரா சாப்பிட்றாங்க. விடிய விடிய நடக்கும் தொழில் ஹோட்டல் தான். மக்கள் கிட்ட பணம் புழக்கம் அதிகமாகி விட்டது. கூடவே சோம்பேறித்தனமும் பெருகிவிட்டது. எப்படி வீட்டில் அடுப்பெரியோ? ஐயா, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நூடல்ஸ், பீட்சா, பர்கர், பரோட்டா இதெல்லாம் சட்டுன்னு உங்கள் வீட்டில் தயார் செய்ய முடியுமா? கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் சொல்கிறது பெரும்பாலும் மைதா ஐட்டங்களாக இருக்கே. இப்போ நம்ம வீட்டில் மைதா டால்டா பார்க்க முடியுதா? சரியா சொன்னீங்க. உடலுக்கு கெடுதல் தான், அதை வீட்டில் வைக்கிறதே கிடையாது. ஆனால் என்றாலும் ஒரு நாள் நாம் ஆசைப்பட்டு ஹோட்டலில் சாப்பிடுவது தவறில்லை. வசதிக்கு தான் வாழ்க்கையை தவிர காலம் பூரா கஷ்டப்படுவதில்லை. இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சிட நடுவரே. இன்றைய வாழ்க்கை முறை நிறைய மாறி போச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் மாற வேண்டிய கட்டாயம். அந்த நாளில் நேரம் அவர்களுக்கு இருந்தது. 8-10 பிள்ளைகளை சர்வசாதாரணமாக பெற்று வளர்த்தாங்க. ஒரு பக்கம் வாக்கப்பட்ட வீட்டில் சதா நச்சரிப்பு, இன்னொரு பக்கம் வயிற்று சாச்சிக்கிட்டு லீவ் போட்டால் வேலை போயிடுமோன்ட்டு பயம். இதில் 2வது பெற்றுக்கவே முடியல. இன்று பணம் இருந்தாலும் நேரம் இருப்பதில்லை. ஏதாவது ஒரு வேலை நம்மை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். மற்ற வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு இதை செய்ய வேண்டும். ஐயா, ஹோட்டலுக்கு பணம் தர நமக்கு என்ன வேண்டுதலா? நாம் நேரத்தை மிச்சம் செய்து மற்ற வேலைகளை தள்ளி வைத்து குறிப்பிட்ட காலத்திலே செய்வதுதான் நமது எண்ணம். எனவே என்றோ ஒரு நாள் காலம் கருதி ஹோட்டலில் சாப்பிடுவது தவறில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறி எனக்கு வாய்ப்பளித்த எனது பள்ளிக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னைக்கு பொம்பளைங்க வீட்டில் அடைஞ்சு கிடந்தாங்க. நல்லா வாய்க்குருசியா வேலைக்கு செஞ்சு போட்டாங்க. இப்போ நிலமை அப்படியா இருக்குது? 2 பேரும் சம்பாதிக்கலைன்னா என்ன ஆகும்னு மிகவும் ஆவேசமாக பேசி இருக்கிறாங்க. ஹோட்டல் வீட்டிற்குள் வந்தால் ஏமானே வந்தது போல் சத்தம் போடுறாங்க. இவங்க என்ன நினச்சி பேசுறீங்கன்னு பலமாக வேற கேட்குறாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரி பெருசாக போச்சு. சமைக்கிற ஹோட்டலை விட சப்ளை செய்கிற தொழில் அதை விட பெருசாக போச்சு. எல்லோரும் ஹோட்டலில் தானே சாப்பிட்றாங்க. நம்ம வசதிக்கு தான் வாழ்க்கைன்னு ஆதங்கப்பட்டு பேசியிருக்கிறாங்க. செய்வாங்க. ஹோட்டல் உணவு ஆரோக்கியத்தின் சீர்கேடு என்ற ரணியின் 2வது பேச்சாளர் அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவரும் விட்டு கொடுக்காமல் நல்ல பல கருத்துக்களை சொல்வது பாராட்டக்குரியது. தொடரட்டும் விவாதம். வாருங்கள், உங்கள் சொல்வன்மையை காட்டுங்கள். தலைவர் உள்ளிட்ட அவையே வணங்குகிறேன். நல்லதை சொன்ன அந்த கலியுகத்தில் எவன் கேட்குறான்?
கடை விரித்தேன். கொள்வாரிகள் இல்லைன்னு ராமலிங்க சுவாமிகளையே புலம்ப விட்ட இந்த சமுதாயத்தில் நீங்களும் நானும் சொல்லி அந்த கும்பல் திருந்த போது இருந்தாலும் இவர்கள் கண்ணிருந்தும் குருடர்களாய் காதிருந்தும் செவிடர்களாய் பயணிப்பதை பார்த்தால் நமக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அதனால்தான் மூச்சு மூட்டை பேசி பல உண்மைகளை ஆதாரங்களுடன் இங்கே தருகிறோம். இருந்தாலும் இவளுக்கு இவ்வளவு பிடிவாதம் கூடாது. இவர்கள் பேச்சு நம்மை கலங்க வைக்கிறது. இந்த கூட்டம் திருந்த வாய்ப்பே இல்லையா என்று நம்மை சிந்திக்க வைக்கிறது. ஐயா, எப்போவோ நான் படித்தது மும்பையில் 100 வருஷமாக டப்பாவான அமைப்பு இயங்கி வருது. இவங்க வேலை மும்பையை சுற்றியுள்ள ஊர்களிலிருந்து வேலைக்கு போகும் ஆண் பெண் வீட்டிலிருந்து மதிய உணவை பெற்று மின்சார ரயில் மூலம் அவர்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் சேர்த்து விடுவது. 1000 கணக்கானவர்களுக்கு தினமும் வீட்டு உணவை கொண்டு போய் அலுவலகத்தில் சேர்ப்பது. கடந்த 100 வருஷத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட மாறி போனதில்லையாம். மிகவும் நேர்த்தியான கட்டமைக்கப்பட்ட அமைப்பு. பல 100 வேலையாட்கள் பணி செய்கிறார்கள். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், மும்பை மக்கள் வீட்டுணவுக்கு தரும் மதிப்பை பார்த்து நான் வியந்து போகின்றேன். மும்பையில் கையேந்துபவன் அதிகம் உண்டு. அதில் பெரிய பதவி ஏற்பவர்கள் கூட நேரம் கருதி சாப்பிடுவது உண்டு. இவர்களுக்கு மத்தியில் பணம் செலவு செய்து வீட்டு உணவை வரவைத்து சாப்பிடுவது எதற்காக? ஆரோக்கியத்திற்காக மட்டுமே. அந்த காலம் இந்த காலம் என்று நான் பேச வரவில்லை. இன்று நம் குழந்தைகளின் அச்சரிப்பு தாங்க முடியாமல் பீட்சா பர்கர் வாங்கி தருகிறோம். கடையில் சென்று வாங்கினால் ஒரு பீட்சா அல்லது பர்கர் ரூபாய் 100க்கு கிடைக்கிறது என்றால் அதையே வீட்டிற்கு டெலிவரி என்னும் போது பீட்சா கடைக்காரன் 100 ரூபாயை 150ஆக உயர்த்தி விடுகிறான். கேட்டால் பேக்கிங் செலவாம். இது போதாதுன்னு ஸ்விக்கி ஜொமேட்டோ மேலும் 100 ரூபாயை டெலிவரி செலவு என்று நம்ம தலையில் கட்டுறோம். உணவு உடலுக்கும் கெடுதல், விலையும் கூடுதல். ஒரு நாள் பூரா உழைச்சன மூதியும் நொடி பொழுதில் நம்ம அறியாமல் காணாமல் போகிறது. மாதத்தில் 10 முறை ஹோட்டல் நம்ம வீட்டிற்கு வர வைத்தா 1500 ரூபாய் காலி. இந்த பணம் இருந்தால் ஒரு மாதத்திற்கு காய்கறி வாங்கலாம். இதை நாம் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சுவை என்பது நாக்கு வரைக்கும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சேமிப்பு என்பது வருமானத்தில் காசை சேமிப்பது மட்டுமல்ல, நமது செலவை கட்டுப்படுத்தி குறைந்த செலவில் வாழ்வதும் ஒரு வகையில் சேமிப்பாகும். வேகமான உலகில் வேர்வை சிந்தி சம்பாதிக்கும் நம் ஊதியம் நொடி பொழுதில் மாயமாகும் விந்தையை யாரும் அறியவில்லை. இப்படி ஒவ்வொரு செலவிலும் கூடுதலாக நாம் இழக்கும் பணத்தை மிச்சம் பிடித்து சேமித்து வைத்தால் கஷ்ட காலங்களில் அது நமக்கு உதவும். யார் கையும் எதிர்பார்த்து வாழ வேண்டிய நிலை இருக்காது. மிச்சம் பிடித்து சேமித்து வைத்தாலும் கஷ்டம் அங்கிருந்து வருகிறது. சொந்த பந்தம் பெற்ற குழந்தைகள் வந்து விடுகிறார்களே. நம்ம பணத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்முடைய தானே. யார் வந்தால் என்ன? நம்ம கஷ்டப்பட நேர்ந்தால் வயதான காலத்தில் யாரிடம் போய் நிற்பது? தமிழ்நாட்டிலும் உத்தரப்பிரதேசத்திலையும் 8 வயது பள்ளி மாணவி விளையாடி கொண்டிருக்கும் போது சுருண்டு வீழ்ந்தது பத்திரிகையில் வந்தது. ஆஸ்பத்திரியில் இருதய நோயால் இறந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். 8 வயது குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் எங்கிருந்து வரும்? பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் தவறான உணவு பழக்கமும் அடங்கும். மைதா, டால்டா, கிரீம் போன்றவை உடலுக்கு கேடு விளைவிப்பவை. ஜுவனல் டயபெட்டிஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உலகில் சர்க்கரை வியாதியில் முதலிடம் பெற்று இந்தியாவில் அதிக அளவில் சர்க்கரை வியாதி. லட்சக்கணக்கான குழந்தைகள் இன்சுலின் ஊசி போட்டுக்கொண்டே பள்ளிக்கு செல்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் பாரம்பரிய உணவை நாம் குழந்தைகளுக்கு தருவதில்லை. ஆடம்பர வெளியுலக உணவை வாங்கி தந்து இளமையிலே குழந்தைகளை நோயாளராக நாம் தான் உருவாக்குகிறோம். ஆடம்பர வாழ்க்கை, பலரது வீட்டில் ஏசி, இயற்கை காற்று வீட்டிற்குள் வருவதே இல்லை. வாகனம் இல்லாத வீடு ஒன்றுமே இல்லை. நடை என்பது மருந்துக்கு கூட இல்லை. ஆரோக்கியம் இல்லாத பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி இல்லை, கண்டதையும் கண்ட நேரத்தில் சாப்பிடுவது, சரியான உறக்கம் இல்லை, சுகாதாரமான உணவோ குடி தண்ணீரோ இல்லை. இளமை பருவம் வலு இழந்து ஆயுட்காலம் குறைவதற்கு காரணமே தவறான உணவுகள் மற்றும் தவறான நேரங்கள். பசித்து புசித்தல் என்பது மறக்கப்பட்ட உண்மையாகும். இன்றைய குழந்தைகள் முட்டை, பழங்கள், விதைகள், காய்கறிகள் சாப்பிடுவதில்லை. பெற்றோர்களும் இதை பெரிதுபடுத்துவதில்லை. அவனுக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிக்காது என்று தன்னை தானே சமாதானம் செய்து கொள்கிறார்கள்.
பழங்கள் பிடிக்கவில்லை என்றால் நறுக்கி தேன் போட்டு தாருங்கள். காய்கறிகள் பிடிக்கவில்லை என்றால் பிழிந்து ஜூஸாக தாருங்கள். சோத்தையும் சாம்பாரையும் சாப்பிட்டா சோக வராம வீரமா வரும். சுவந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். ஆரோக்கியம் இல்லாத உடம்பை வைத்துக்கொண்டு சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவது போன்றது. ஆரோக்கியம் வேண்டுமென்றால் உணவில் புரதம், விட்டமின், இரும்பு மற்றும் தாது பொருட்கள் இருக்க வேண்டும். இட்லி தோசை கொடுத்தால் குழந்தைகள் குண்டாகலாம், உடலில் வலிமை இருக்காது. தமிழர்களின் உணவு பழக்கம் அலாதியானது. குடும்பம் சிதைந்து பெரியவர்களுக்கு பார்வை இல்லாமல் சிரித்து போனதால் தான் தான் கண்டதே கோலம் என்று குடும்பத்தினர் செயல்படுகின்றனர். இப்போ பாருங்க, ஊரில் சளி காய்ச்சல்னா பல குழந்தைகளுக்கு தொத்திக்கொள்ளும். சில குழந்தைகள் தப்பித்துக் கொள்கின்றன. தப்பித்த குழந்தைகளுடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. காரணமே உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தையும் அவர்கள் சாப்பிடும் உணவு மூலம் கிடைக்கிறது என்றால், இளமையில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் வாலிபமும் வயோகமும் எப்படி ஊஞ்சலாடும்? ஒரு கட்டிடத்திற்கு கடற்கல் வலிமையாக இருந்தால்தான் அது நாயிற்காலமும் அதிகமாக இருக்கும். இது மனிதர்களுக்கும் பொருந்தும். இளமையில் வலிமையாக இருந்துவிட்டால் முதுமையில் நாம் அதை சமாளித்து விடலாம். அதனால்தான் இளமையில் வறுமை கொடியது என்றார்கள். கலப்படம் மிகுந்த உணவாலே நாம் தான் அன்னப்பறவையாகி நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சுகாதாரமான சூழ்நிலையிலும் வாழ பழகி கொள்ள வேண்டும். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. விழித்து கொள்ளுங்கள். பாவப்பட்ட எதிரணியினரை பார்த்தால் கவலையாக இருக்கிறது. நாக்கை அடக்கி ஆள தெரியவில்லை என்றால் இந்த பிரிவு பெருங்கால நீதி எப்படி ஜெயிக்கப் போகிறீர்கள்? பார்த்து கொள்ளலாம் என்று அசட்டையாக இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையே வீணாகி போகும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒரு நாள் தானே என்றும் அவசரத்துக்கு என்றும் பயன்படுத்தும் ஹோட்டல் உணவு கொஞ்சம் கொஞ்சமாக நமது அடுப்படியை வீட்டை விட்டு வெளியேற்றிவிடும். காசு கரைவதோடு உடம்பு நோயை வா வா என்று வரவழைக்கும் அவலம் ஏற்படும். போனது போகட்டும். இனிமேலாவது சுதாரித்து கொண்டு வீட்டு உணவை ரசித்து உண்ண பழகி கொள்ளுங்கள். போட்டோவை பார்த்து பேர குழந்தைகள் இன்னார் என்று அறிவதை தவிர்க்க இப்போதே எச்சரிக்கை தருகின்றேன். புரிந்து கொண்டால் நலம் என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி. சாபாஸ், சரியான போட்டி என்று சொல்லும் அளவுக்கு இரு அணியினரும் தாங்கள் விவாதங்களை முன்வைக்கின்றார்கள். கண்ணிருந்தும் குரல்களை செயல்படுவது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது என்பவர் மும்பை நகரின் டப்பாவாலாமை பற்றி விளக்கம் தந்துள்ளார். நமக்கு எல்லாம் புதிய தகவல் தான். மேலும் ஸ்விக்கி மூலம் உணவுப் பொருட்களை வீட்டிற்கு வரவழைக்கும் போது நம்மை அறியாமல் பணத்தை இழப்பது குறித்து இவர் பேசியது மிகச்சிறந்த விழிப்புணர்வாகும். செலவை கட்டுப்படுத்துவதும் ஒரு வித சேமித்தல் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். மனித படைப்பின் அற்புதத்தை மிகவும் ஆழமாக சிந்தித்து வெளிப்படுத்தியுள்ளார். 10 குழந்தைகள் இருந்தால் அதில் ஒன்று பலவீனமாக இருக்க வாய்ப்புண்டு என்று ஓங்கி சொல்லியுள்ளார். இறுதியாக எதிரணியை பேச அழைக்கின்றேன். வாங்க, உங்க வாதத்தை வைங்க. நடுவர் உள்ளிட்டவையை வணங்குகின்றேன் ஐயா. நான் சற்று வித்தியாசமாக சிந்திக்கின்றேன். கொஞ்சம் தலைப்பை விட்டு விலகினாலும் நான் சொல்ல போகும் கருத்துக்களை தயவு செய்து கேட்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் என் அணி சார்பாக மிகவும் அற்புதமாக பேசிய என் நண்பர்களுக்கு நன்றி கூற விழைக்கின்றேன். ஓட்டல் உணவு அவசியத்தின் மறுவீடு என்ற தலைப்புக்கான இறுதி பேச்சாளர் மட்டுமல்ல, எங்கள் அணியின் தலைவர் என்ற முறையிலே ஒரு வித்தியாசமான அணுகுமுறையோடு பேச வந்துள்ளேன். நான் ஓட்டல் உணவு ஆரோக்கியத்தின் சீருக்கேடு என்ற எதிரணின் வாதத்தை முழுமையாக ஆட்சேபிக்கின்றேன். அதே சமயம் எங்களது தலைப்பின் அவசியம் பற்றியும் விளக்கிட வந்துள்ளேன். தெருவுக்கு தெரு கையேந்தி பவன் ஹோட்டலும் வந்துடுச்சுன்னா யாரு காரணம்? நாம் தான் காரணம். உனக்கு வேண்டாம் என்றால் விட்டுவிட வேண்டியதானே, ஏன் மற்றவருக்கு அறிவுரை? பக்கத்து வீட்டில் குழந்தை படிக்கலைன்னா குடும்பம் வீணா போகும்னு நீங்க போய் டியூஷனா எடுக்க போறீங்க? அடுத்த வீட்டில் துர்க்கம்னா கூட நம்ம வீட்டில் பிரியாணி வேகத்தானே செய்யுது.
ஊருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? எதையாவது பேசி நடுவர் ஐஸ் வச்சு பரிசு தட்டிட்டு போலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நடுவர் ஒன்றும் விவரம் கெட்ட மனுஷன் இல்லை. ஏற்கனவே எங்கள் அணியை தேர்ந்தெடுத்து விட்டார். பொழுது போகாமல் என்னை பேச அழைத்திருக்கிறார். தாயே, அவங்களே தேவலை போல இருக்கு. விவரம் கெட்ட மனுஷன்னு நான் சொல்லிட்டு உங்களை தேர்ந்தெடுன்னு சொல்றதுக்கு நிச்சயம் துணி வேணும். பாராட்டுகிறேன். ஐயா, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணால் செலவு கூடத்தான் செய்யும். வெளியில் வாங்கி சாப்பிடுவது கூடுதல் செலவுன்னு இங்கு இருப்பவர்கள் அறிவார்கள். ஆனாலும் ஏன் வாங்கி சாப்பிட்றோம்? இப்போது சாப்பாடு மட்டுமல்ல, காய்கறி, பழம், கறி, மீன், அரிசி, பருப்பு எல்லாமே வீட்டிற்கு டெலிவரி செய்கிறாங்க. டெலிவரி செலவு ஆகத்தான் செய்யும். ஐயா, ஒரு 4 பொருள் வாங்கலான்னு சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தோம். 4 பொருள் வாங்கினாலும் 40 நிமிஷம் லைனில் நிற்க வேண்டியதாக இருக்குது. அந்த 40 நிமிஷத்தில் பல ஆக்கப்பூர்வமான வேலைகளை செஞ்சு முடிச்சிடலாங்கய்யா. இன்று குடும்பம் என்றால் கணவன், மனைவி, 2 பிள்ளைகள் என ஆகிவிட்டது. 2 பேரும் சம்பாதிக்கவில்லை என்றால் வீட்டு வாடகை, வங்கியில் இஎம்ஐ, ஸ்கூல் ஃபீஸ், சாப்பாடு செலவை சமாளிக்க முடியாது. எல்லோரும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த உலகமே ஓடிக்கொண்டு தான் இருக்கு. ஏனென்றால் எல்லா வேலைகளையும் கணவன் மனைவி மட்டுமே செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவதால் தான் நோய் வருகிறது. சிறு குழந்தைகளுக்கு ஹார்ட் அட்டாக், சுகர் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதங்கயா. இதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இறப்புக்கு பல காரணம் இருக்கலாம். பிறக்கும் போதே அனைவரும் முழுமையாக பிறப்பதில்லை. சில குழந்தைங்களுக்கு இதயம் பலவீனமாக இருக்கக்கூடும். ஷவர்மா சாப்பிட்டு இறந்து போன ஆசிரியர் பெண் வீட்டிற்கு சென்று மீனும் சாப்பிட்டு இருக்கிறார். அது எத்தனை பேருக்கு தெரியும்? சும்மா பாதி சொல்லிட்டு மீதியை முழுங்கிட்டா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாகி விடாது. 30 கோடி குழந்தைகளில் சில 1000 டயபிட்டிஸாக இருக்கலாம். அது பெற்றோர் தந்த வரமாக கூட இருக்கலாம். கடவுளின் இந்த மனித படைப்பு மிகவும் அற்புதமானது. பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கருவுற்ற பெண்கள் பிரசவ காலத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. வசதி இல்லாத குடும்ப பெண்கள் என்ன செய்வார்கள்? எதை சாப்பிட்டு கருவை வளர்ப்பார்கள்? தாயின் செயல்பாடுதான் கருவை செமைப்படுத்துகின்றன என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளது. அதில் நான் சமீபத்தில் கேட்டது, கருவுற்ற தாய் மலத்தையும் சிறுநீரையும் கழிப்பதை தள்ளி போட்டால் குழந்தை பார்வை இல்லாமலும் செவித்திறன் கேட்காமல் போகும் என்பதை நான் பார்த்தறிந்தேன். அடுத்ததாக, பாரம்பரிய உணவுகளை நாம் உண்பதில்லை. பிறகு எப்படி நம் குழந்தைகள் சாப்பிடும்? காய்கறி, பழங்கள் சாப்பிட்டு தான் செய்கிறார்கள். அதில் என்ன கலப்படம் இல்லையா? அன்று போல் இன்று சுகாதாரமான தண்ணீர் கிடைக்கிறதா? கேன் தண்ணீர் வாங்கினாலும் அவன் சுத்தம் செய்கிற விதம் சரியில்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? சுகாதாரமாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார்களே, காற்று சுத்தமாக கிடைக்கிறதா? கழிவுநீர் சரியாக வெளியேற்றப்படுகிறதா? பெரிய பெரிய வீடுகள் இன்று அடுக்குமாடி கட்டிடங்களாக மாறி அன்று 10 பேர் வாழ்ந்த வீட்டில் இன்று 100 பேர் வசித்து இயற்கை காற்று கிடைக்காமல் போர் வாட்டரை குடித்து கொண்டு வாழ வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அந்த காலம் மாறிப்போச்சு. மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க ஆரோக்கியமான வாழ்க்கை கேள்விக்குறிக்காகிவிட்டது. இது தவிர வேலைக்காக நகரத்தை தேடி வரும் கிராம மக்கள்களுக்கு வெளி மாநில தவறும் மக்கள் கூட்டத்தை அதிகரிக்க சுகாதாரமாக பின்சீட்டிற்கு தள்ளப்பட்டு விட்டது. நடுவர் அவர்களே, தாங்கள் அறிந்த உண்மை ஒன்றை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நாம் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வாகனங்கள் வெளியேற்றும் கார்பனை மரங்கள் தான் சுத்திகரிக்கின்றன. இங்கே நாளுக்கு நாள் குடியேறும் ஜனத்தொகை வெளியேற்றும் கார்பனை உறிஞ்ச போதிய மரங்கள் உள்ளனவா? குடியிருப்புகளை விரிவுபடுத்த எத்தனை மரங்கள் காவு வாங்கப்படுகின்றன? இன்று நெல் விளையும் பூமியெல்லாம் வீட்டு மனைகள் ஆகிவிட்டன. நாளை அரிசி இல்லை என்றால் மண்ணை தின்பார்களா? ஐயா, நாம் இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதை விட்டுவிட்டோம். மரம், செடி, கொடிகளோடும் ஆடு, மாடு, பூனை, நாய்களோடும் காக்கை, குருவி போன்ற பறவைகளோடும் கூடி வாழ்ந்த கூட்டம் இந்த மனித கூட்டம். ஒன்றே சார்ந்து ஒன்று வாழ்ந்தன. மரங்களை வெட்டி காடுகளை அழித்து விட்டோம். கோழிகளை செயற்கையாக உருவாக்க ஆரம்பித்து விட்டோம். ஆடு மாடுகள் எங்கேயோ எப்படியோ வளர்க்கப்பட்டு கலப்படம் செய்த பாலும் கறியும் தான் நமக்கு கிடைக்கின்றன. இந்த உலகம் எல்லோருக்கும் வாழும் இடத்தை தான் தந்தது. ஆனால் மனிதனின் பேராசையால் மற்ற உயிரினங்களையும் அழித்து விட்டான். என் தாத்தா சிந்திய நெல்மணிகளை நான் எடுக்க செல்லும் போது என்னை தடுத்து சொல்வார்,
அதை விட்டுவிடு, இந்த உலகத்தில் நாம் மட்டும் வாழ்வதில்லை, மற்ற உயிரினம் அதை சாப்பிடும் என்று சொல்வார். இந்த கரிசனம் இன்று நம்மிடமில்லை. ஞாயிற்றுக்கிழமையாவதும் அசதியோடு எந்த வேலைகளையும் செஞ்சு முடிச்சிட முடியாதுங்கய்யா. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் எல்லா வேலைகளையும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் ஹோட்டலில் வாங்கி தரோம். அந்த காலத்து பெண்கள் போல எங்கள் உடம்புல வலிமை இல்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். மருந்து தெளிக்கப்பட்ட காய்கறி பழங்களையும் சாப்பிட்டு ஒரு இந்தியன் 70 வயசுலேருந்து 80 வயசு வரையிலும் வாழ்றானா என்ன காரணம்? நம் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம்தான் காரணம். சுத்தமான காற்றும் தண்ணீரும் கிடைக்கின்ற வெளிநாட்டில் ஒன்றும் 200 வருஷம் வாழ போகிறதில்ல. அவங்களுக்கும் கேன்சர் சுகர்லாம் வரதாங்கய்யா செய்யுது. இந்தியாவும் இப்போ ஒலிம்பிக்கில் தங்க மெடல் வாங்க ஆரம்பிச்சு விட்டாங்க. நாளடைவில் இந்தியா 5வது இடத்துல வந்துடும். நம்ம டிகேவி பள்ளி மாதிரி விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எல்லா பள்ளியிலையும் கொடுத்தா 5வது இடம் என்ன, 1வது இடமே நமக்கு தான். என்னோட இறுதி கருத்தாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறாங்க ஐயா. வேகமான உலகில் வெளியே சாப்பிடுவதை தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. பயணம் செய்யும் சாலைகள் எல்லாம் குயிக் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் என பெயரிடப்பட்ட கடைகள் பெருத்துவிட்டன. நாகரிக உலகில் கோடி லட்சமாகவும் லட்சம் ஆயிரமாகவும் தெரிகிறது. இப்பொழுது நம் ஸ்விக்கி சொமேட்டோவிற்கு தரும் 150 ரூபாய் தூசி போன்ற ஆகிவிட்டது. இது காலம் செய்த கோலம். நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த பள்ளிக்கும் என்னை தயார் செய்த ஆசிரியருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒருவருக்கொருவரும் சளைத்தவர்கள் போலில்லை. எங்கிருந்தவர்களுக்கு இத்தனை கருத்துக்கள் கிடைக்கின்றது? ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்று சொல்லிவிட்டு பல அற்புதமான வாதங்களை சொல்லிவிட்டு சென்றுள்ளார். ஹோட்டல் உணவு வீடுகள் வந்தால் கூடுதல் செலவுதான். ஆனால் போய் வரும் நேரத்தில் பல முக்கியமான வேலைகளை செய்து முடிக்க முடியுமே என்பதற்கு ஆதாரங்களை இன்றைய சூழ்நிலை படம் முடித்து காட்டியுள்ளார். மனித படைப்பின் அற்புதத்தை மிகவும் ஆழமாக சிந்தித்து வெளிப்படுத்தியுள்ளார். 10 குழந்தைகள் இருந்தால் அதில் ஒன்று பலவீனமாக இருக்க வாய்ப்புண்டு என்று ஓங்கி சொல்லியுள்ளார். இறுதியாக பெரியவர்களின் ஆற்றலையும் இன்றைய சமுதாயத்தின் மனப்பக்குவத்தையும் வேறுபடுத்தி காட்டி எல்லாவற்றிற்கும் வாழும் முறையும் உணவு முறையும் அவசியம் என்று தெரிவித்துள்ளார். வாங்க உங்கள் வாதத்தை வைங்க. அவையோரும் கூடியுள்ள பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். அவையோரும் கூடியுள்ள பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். ஒட்டலுடன் ஆரோக்கியமாலையா என்று பேசுவதை விட்டுவிட்டு இயற்கை பஞ்சபூதம் என்று ஏதேதோ கதை சொல்லிவிட்டு செல்கிறார் என் சகோதரி. அவசரம் அவசியம் என்பதெல்லாம் ஏற்றுக்க முடியாத கட்டுக்கதை. அவசரம் என்பதால் ஓடுற பஸ்ஸில் ஏறுவீர்களா? அவசியம் என்பதால் எந்த குப்பையை வேண்டுமானாலும் தொப்பையில் செல்வீர்களா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? ஓட்டலுணவு ஆரோக்கிய கேடு என்பதை வன்மையாக கண்டிக்கிறார் என் தோழி. தினமும் ஓட்டலையே சாப்பிடலாமே. எதற்கு அறக்க பறக்க வீட்டில் செய்து டப்பாவில் அடைத்து கொண்டு வருகிறார்கள்? நடுவர் அவர்களே, இதற்கு ஓட்டல் உணவு கூட பரவாயில்லை என்றால் தெருவுக்கு தெரு காளான்கள் பொலிமொழித்திருக்கும் பேக்கரிகள், சாட் கடைகளை பற்றி என்ன என்று சொல்வது? ரோட்டில் பானிபூரின்னு ஒன்று விற்பான். ஏதோ தண்ணியில் முக்கி எடுத்து கொடுப்பான். வாங்குவன் வாயில் போட்டு திணிப்பான். அவன் கொடுக்க ஏன் விழுங்க பொப்பா கண்குள்ளா காட்சி ஐயா. இதப்போல் மும்பையில் ஒருவர் தள்ளு வண்டியில் பாவடை போட்டு வரான். கடை திறக்குவதற்கும்
கியூவில் நிற்பார்களாம். அதேபோல் மும்பையில் சென்னையில் ஒருவர் காஞ்சிபுரம் இட்லியை தள்ளுவண்டில் விற்பாராம். ஒருவர் தினமும் காலை பஸ்ஸில் ஏற்றிவிடப்பட்ட இட்லியை இறக்கி 2-3 இடங்களில் சென்னையில் வண்டியில் போட்டு விற்பார்களாம். அதற்கு முன்பதிவு செய்து காத்திருப்பார்களாம். என்ன கொடுமையா இது! காஞ்சிபுரம் இட்லி வீட்டில் தயார் செய்ய முடியாதா என்ன? மாதத்தில் ஒரு நாள் முயற்சிக்கலாமே. அதை விட்டுவிட்டு வரிசையில் போய் நின்று நான் கேட்கிறேன், காஞ்சிபுரம் இட்லி சாப்பிடவில்லை என்றால் உயிரா போகும்? உணவு ஒரு பக்கம் சீர்கேடு என்றால் கடைக்காரர்கள் பயன்படுத்தும் தட்டு மூட்டு சாமான்கள், குடி தண்ணீர் அனைத்தும் கேள்விக்குரியதே. இளமை இருக்கும் வரை வண்டியோடும், புதுமை நெருங்கும் போது இவையெல்லாம் ஒன்று கூடி நம்மை பார்த்து சிலிக்கும். அப்பொழுது உடலில் வலிமை இருக்காது, போதுமான அளவு கையில் பணமும் இருக்காது. குரோம்பேட்டையில் வஸ்கெமிக்கு ஒரு முதியவர் தனது குடும்பத்தோடு வாழ்ந்து வருகிறார். அவர் ரூமில் ஏசி கிடையாது. காலையில் பழைய சோறு, மதியம் ஒன்றுமில்லை, இரவு சப்பாத்தி, ஞாயிற்றுக்கிழமையானால் அசைவ உணவு. அவருக்கு வயது 107. இன்றும் வேலையில் நடந்து செல்கிறார். அவரை உடல் குன்றி நான் பார்த்ததே இல்லை. பேச்சு கணீர் என்று போல் இருக்கும். மாடிப்படியில் இளைஞரை போல் ஏறுவார். மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இவரது உணவு பழக்கமும் தான் காரணம் என்று நான் நம்புகிறேன். இவரை போல் 80 வயது கடந்து பெரும்பாலான வாழ்க்கையை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்பவர்கள் என்று நான் அறிகிறேன். எதிரணி வரட்டு விவாதம் மிகவும் நகைப்புக்குரியதாக உள்ளது. உணவுப் பொருட்கள் வீட்டிற்கு வந்தால் விலை கூடுகிறது என்று நாம் சொன்னால் பரவாயில்லை, நேரம் மிச்சமாகிறது என்று வாதம் செய்கிறார்கள். மற்றும் குழந்தைகளுக்கு பிடித்திருக்கிறது என்று பெருமை பேசுகிறார்கள். காசும் பணமும் கூட வராது. ஆரோக்கியமான வாழ்க்கையை தெய்வீகம் என்று ஒரு படி மேலே போய் சொல்லியாச்சு. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்பவர் யாரடா. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்பவர் யாரடா என்று தான் தோண்டித்தனமாக வாழ நினைக்கும் இந்த கூட்டத்தை பற்றி ஆளுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. என்ன சொன்னாலும் காதை மூடிக்கொள்கிறார்கள். எப்படி இவர்களுக்கு புரிய வைப்பது? பீட்சா பர்கர் உடல்நலம் கேடு என்றால் வீட்டில் செய்ய முடியாதா? மற்றும் குழந்தைகளுக்கு பிடித்திருக்கிறது என்று பெருமை பேசுகிறார்கள். காசும் பணமும் கூட வராது. ஆரோக்கியமான வாழ்க்கையை தெய்வீகம் என்று ஒரு படி மேலே போய் சொல்லியாச்சு. மேலும் என் அணியினர் சவுக்கடி போல் பல வலிமையான கருத்துக்களை எடுத்துரைத்து எல்லாவற்றையும் எதிர்வாதம் செய்து நக்கலாக சிரிப்பவர்களை நடுவர் தான் தண்டிக்க வேண்டும். தண்டிப்பதா? வாதங்களை கேட்டு என்னால் திருப்பி தான் சொல்ல முடியும், தண்டிக்க முடியாது. ஐயா எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளித்து அவர்களை தண்டியுங்கள் என்று சூசகமாக சொன்னேன். மரத்தை பற்றி மிகவும் அருமையாக எடுத்துரைத்தார்கள். பல இடங்களிலிருந்து வாங்கி வந்த நிலத்தை வாங்கி வீடு கட்டுவதால் பல மரங்கள் வெட்டி சாய்க்கப்படுகின்றனர் என்பதே உண்மை. எனக்கு முன்னால் பேசிய சகோதரி ஒரு வீடு வாங்கினார்கள். வீடை சுற்றி மரம் நட்டார்களா என்று நான் கேட்டேன். வீடை சுற்றி 4 சுவர்கள் தான் இருக்கிறது என்றார்கள். காரணம், அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கியிருக்கிறார்களாம். இந்த அளவில் ஊருக்கு உபதேசம் செய்கிறார்கள். உலக அளவில் எத்தனையோ சர்வதேச அமைப்புகள் இருந்தும் தன்னிச்சையாக செயல்படும் சில நாடுகளால் இவர்களால் எதையும் செய்யவில்லை. நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு இயற்கையை அழித்து வருகிறார்கள். இதில் நாம் என்ன செய்துவிட முடியும்? நிலத்தை கூறு போட்டுவிட்டால் அதை தடுக்க வேண்டியது அரசு தானே. இதிலும் நாம் என்ன செய்துவிட முடியும்? ஆனால் ஹோட்டலில் நீயும் நானும் தானே சாப்பிடுகிறோம். கெடுதல் என்று சொன்னால் விட்டுவிட வேண்டுகிறானே. சுடும் என்று சொன்னால் கை சுடவா போகிறது என்று எதிர்வாதம் செய்தால் எப்படி உருப்படுவது? நடுவர் அவர்களே, இவர்கள் கூறிப்பது போல் மேலும் ஒரு சில வார்த்தைகளை முன்வைக்க விரும்புகிறேன். நம் கண் முன் நடப்பவைதான், ஆனால் சொன்னால் சிலருக்கு கசக்கும். நாமும் அவற்றை கண்டும் காணாமல் கடந்து போய்விடுகிறோம்.
இந்த தருணத்தை பயன்படுத்தி அந்த ஆவலங்களை படம் பிடித்து காட்டினால் ஒருவேளை இந்த கூட்டம் திருந்துமோ அந்த ஆதங்கத்தில் என் மனதில் ஆழத்தில் புதைத்து வைத்தேன். தினமும் அசை போட்டாலும் தீர்வு காண முடியாதா? சில விஷயங்கள் உங்கள் முன் விவரிக்கிறேன். இது பெரிய புதியா இருக்கும் போல. புதிரல்ல நடுவரே, நிதர்சனம். நம்முடைய பெற்றோர்கள் உச்சி வெயிலில் சில கிலோமீட்டர் தூரம் சாதாரணமாக நடப்பதை நாம் காண்கிறோம். எந்தவித சலசலப்பும் அவர்களிடம் இருக்காது. வெயில் அவர்களை ஒன்றும் செய்து விடுவதில்லை. ஆனால் நம்மால் வெயிலில் ஒரு சில மீட்டர் கூட நடக்க முடியவில்லை. உடல் வேர்க்கிறது, தலைவலி வந்து படுத்துகிறது, உடல் சோர்வடைகிறது. இதை உற்று நோக்கினால் பெற்றோர்கள் வெயிலுக்கு தங்களை பக்குவப்படுத்தி கொண்டது மட்டுமல்லாமல் உடல் வெப்பத்தை ஏற்றுக்கொள்கிறது என்பதே உண்மை. இந்த காலத்து இளைஞர்கள் வெயிலில் தங்களை காட்டிக்கொள்வதில்லை. பெரும்பாலான ஸ்கூட்டர் ஓட்டும் பெண்கள் உடல் கருத்துவிடக்கூடாது என்பதால் தலை முதல் கால் வரை மூடிக்கொள்கிறார்கள். உடல் கருத்தா கூட பரவாயில்லை, விட்டமின் டி உடல் இல்லை என்றால் வியாதி வருமே. என்ன செய்ய போகிறீர்கள்? இறுதியாக நீங்கள் பேருந்துகளில் பார்த்திருக்கிறார்களாம். பெரியவர்கள் நிற்க, சிறியவர்கள் உட்கார்ந்து வருவார்கள். இறுதியாக மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு உண்மையை போட்டு உடைக்கப் போகிறேன். கேட்பதற்கு சங்கடமாகத்தான் இருக்கும். சமுதாயத்தில் நடக்கிறதே, சொல்லித்தானே ஆக வேண்டும். என் அணியினர் குழந்தைகள் கேட்கிறார்கள் என்பதால் விஷத்தை வாங்கி தருவார்களா என்று யதார்த்தமாக தான் கேட்கிறார்கள். ஆனால் பதில் இல்லை. நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் புத்திர சோகம் எவ்வளவு கொடியது என்று. அந்த காலத்தில் பெற்றோர்கள் உயிருடன் இருக்க பிள்ளைகள் இறப்பது மிக மிக குறைவு. ஆனால் இன்று சில இல்லங்களில் பெற்றோர்கள் வாழ சில காரணங்களால் பிள்ளைகள் அல்ப ஆயுளில் இறப்பது மிகவும் வேதனையான விஷயமாகும். இது தலைவிதி என்றோ கர்மா என்றோ சொல்லிவிட முடியாது. இதற்கும் ஆரோக்கியத்திற்கும் நிச்சயம் தொடர்பு இருக்கும். ஆழமான ஆனால் இரசமான உண்மைகளை உங்கள் முன் சமர்ப்பித்து விட்டேன். செவிடன் காதில் சங்குதியதாக எடுத்துக்கொள்ளாமல் தயவு செய்து விடுத்துக் கொள்ளுங்கள். சிரமம் பார்க்காமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு சத்தான உணவுப் பொருட்களை தயார் செய்து தாருங்கள். 1-2 குழந்தைகள் என்று மாறிப்போன உலகில் அவர்களை ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமையாகும். வலிமையான இந்திய சொத்தை சேர்ப்பதை விட அவனுக்கு ஆளும் சக்தியை தாருங்கள். வலிமையான இந்தியாவை படைப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த பள்ளிக்கும் பெருமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 2 வாதங்களும் மிக அருமை. இந்த தலைப்பில் பேசுவதற்கு இவ்வளவு உள்ளதா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு இரு அணியினரும் போட்டி போட்டு பேசும் விதம் மெய் சிலுக்க வைத்தது. எதையோ பேசிவிட்டு போவார்கள் என்று நான் போட்ட கணக்கு தவறாகிவிட்டது. எதை எப்படி பேச வேண்டுமோ அதை மிகச் சிறப்பாக பேசிவிட்டு சென்றுள்ளனர். அந்த கால பெண்மணிகளின் சமையல், இந்த கால மாணவர்களின் நேரமின்மை பற்றி தவிப்பு, கடையில் விற்பது, வீட்டிற்குள் வந்தால் ஆகும் கூடுதல் செலவு, கலப்படம் மிகுந்த உணவுப் பொருட்கள், சுகாதாரமற்ற தட்டுமுட்டு சாமான்கள், டப்பாவாலா அமைப்பின் செய்படு பொருள், ஆப்பிள் நிறுவன ஜீவ்ஸ் ஜாப்ளின் இறுதிகால பேச்சு என்று பேசிக்கொண்டே போனார்கள். இறுதியில் புத்திர சோகம் வரை பேசி நிறைவு பெற்றது இந்த தலைப்பின் வீரியத்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. அரை மணி நேரத்தில் இவர்கள் அள்ளி தெரித்த கருத்துக்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியவை, காதில் கேட்டு காற்றில் பறக்க விட முடியாதவை. பள்ளி மாணவர்கள் மழலையில் பேசியதால் இதை புறம் தள்ளிவிட்டு நம்மால் கடந்து செல்ல முடியாது.
இதே பெரிய பேச்சாளர் மேடை போட்டு பேசியிருந்தால் பட்டி தொட்டி முழுவதும் வாட்ஸ்அப் மூலம் பலரும் பார்த்து ரசித்திருப்பார்கள். குறுகிய அவகாசத்தில் பேச்சாளர்கள் சிதறிய முத்துக்களை கோர்க்க முடியாமல் நான் தவித்து வருகிறேன். இரண்டு பக்கமும் நியாயம் இருப்பது தெரிகிறது. இருந்தாலும் எந்த அணியின் வாதம் இன்றைய சூழலுக்கு பொருத்தமாக இருப்பது என்றே நாம் அறியலாம். இன்று எல்லா ஆராய்ச்சிகளும் புள்ளி விவரம் மூலமாகவே தீர்வாகிறது. தமிழ்நாட்டில் 8 கோடி ஜனத்தொகை மத்தியில் எத்தனை சதவீதனர் ஹோட்டலில் உணவு உண்கிறார் என்று நம்மிடம் குறிப்பு இல்லாவிட்டாலும் குத்து மதிப்பாக ஒரு கணக்கு போடலாம். கிராமப்புற மக்களுக்கு ஹோட்டல் உணவு பாதிக்கவில்லை என்றே நாம் கருதுகிறோம். அங்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்றவைகளும் இல்லை. நகர்ப்புறத்தில்தான் இந்த பழக்கம் வளர்ந்து வருகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நகர்ப்புறத்தில் ஜனத்தொகை அடர்த்தியாகிவிட்டது. 30-40 வருடங்களுக்கு முன்பு 100 பேர் வாழ்ந்த இடத்தில் இப்பொழுது 1000 பேர் வாழ்ந்து வருகின்றனர். அன்றைக்கு ஒரு ஹோட்டல் இருந்த இடத்தில் கூடுதலாக மற்றொரு ஹோட்டல் சில கையேந்தி பவனாகவும் இருக்கலாம். எனவே ஜனத்தொகை அடர்த்தி வளர்ச்சிக்கு ஹோட்டல்கள் வளரவில்லை என்பதே என் கணிப்பு. மேலும் எல்லோரும் எப்பொழுதும் ஹோட்டலில் வாங்கி உண்பதில்லை. அதற்கு நம் பொருளாதாரமும் இடம் தராது. அவசியம் கருதி தேவைப்படும் போது மட்டுமே ஹோட்டலில் உண்கிறார்கள். இதுதான் உண்மை. விலை கூடுகிறது என்றார்களே, எதன் விலைதான் கூடவில்லை? காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி குடிப்போம் என்ப 50 வருடத்திற்கு முன்பு நினைத்தோமா? சொத்து வரி, மின்சார கட்டணம், பெட்ரோல், டீசல், கேஸ், அரிசி, பருப்பு எதன் விலைதான் அதிகரிக்கவில்லை? விலை அதிகரிக்கிறது என்றால் நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோமா அல்லது சாப்பிடாமல் வாழ்ந்து வருகிறோமா? ஒரு தனிநபர் வருமானம் அதிகரித்து விட்டது. காரணம், பல தொழில்கள் உருவாகிவிட்டது. ஒரு குடும்பத்தில் 2 அல்லது 3 வருமானங்கள் வருகின்றன. கூடுகின்ற செலவினால் ஈடுகட்டி வாழ முயற்சிக்கின்றன. பள்ளி கட்டணம் உயர்வதால் யாரும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் இருப்பதில்லை. பெட்ரோல், டீசல் விலை உயர்வதால் யாரும் வண்டி ஓட்டாமல் இருப்பதில்லை. அதுபோல ஆரோக்கிய சீர்கேடுவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஹோட்டல் உணவு மட்டுமே ஆரோக்கிய சீர்கேடு என்றால் நம்மால் கருதிட்டு கூற முடியாது. வாழ்கின்ற முறை, செய்கின்ற பணி, உண்ணும் உணவின் தன்மை, தாய் தந்தையின் பலம் ஆகிய விஷயங்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒருவரின் தீய செயல்களையும் நாம் கணக்கிட வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை. அது என்ன நோய் என்று கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அந்த காலத்தில் ஒரு சராசரி மனிதனின் ஆயுள் காலம் 40 - 50 வரை தான். இன்று நடுத்தர குடும்பத்தில் கூட மாத்திரை மருந்தின் துணையோடு 70-80 வயது வரை வாழ்வது நம் கண்கூடு. மறுவீடு என்ற தலைப்பில் பேசியவர்கள் ஒரு முக்கியமான காரணத்தை முன்வைக்கின்றார்கள். பல வேலைகள், ஆனால் அதை செய்வதற்கு 2 கைகள் மட்டுமே உள்ளது. வேலைப்பளு அதிகரித்து அதை செய்து முடிக்க முடியாமல் தவிக்கும் போது அவசர உதவிக்கு ஹோட்டலை நாடுவதில் தவறில்லை என்கிறார்கள். இதில் உண்மையும் இருக்கிறது. எல்லா வீட்டிலும் காலை 9 மணி வரை பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது. அவர்களுக்கு நேரம் போதுமானதாக இல்லை. கொஞ்சம் கூடுதல் செலவு செய்து நேரத்தை சேமிக்கின்றனர். ஒருவருக்கு அடிபட்டாலோ, மாரடைப்பு ஏற்பட்டாலோ அல்லது அவசர உதவிக்கு நேரினாலோ காலம் தாழ்த்தாமல் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காப்பாற்ற வேண்டும். சில மணி துளிகள் தவறினாலும் உயிருக்கு ஆபத்து. எனவே இவர்கள் கூறியது போல நேரம் மிகவும் முக்கியமானது. கொஞ்சம் கூடுதல் செலவு செய்து நேரத்தை சேமிக்கும் இவர்களது சிந்தனையை நான் பாராட்டுகிறேன். சரி, வளவள என்று பேசாமல் தீர்ப்புக்கு வாருங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. இருந்தாலும் என்ன செய்வது? தீர்ப்பை சொல்வதற்கு அலசி ஆராய வேண்டியிருக்கிறதே. நான் மேலே சொன்ன விஷயங்களை எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது என் சக மாணவர்களுக்கு பிடித்த தீர்ப்பு ஹோட்டல் உணவு சீர்கேடு என்பதை விட ஹோட்டல் உணவு அவசரத்திற்கு மறுவீடு என்ற தலைப்பே உயர்ந்து நிற்கிறது. அதுபோல ஹோட்டல் உணவு அவசரத்திற்கு மறுவீடு என்ற தலைப்பை வெற்றி தலைப்பாக நான் அறிவிக்கின்றேன். என்னுடன் கலந்து பேசிய மாணவ மாணவியர்களுக்கும் பொறுமையுடன் கேட்டு ரசித்த பெற்றோர்களுக்கும் இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த என் பள்ளிக்கும் எங்களை பயிற்சிவித்த ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.